சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் தொடரில் இன்று சாம்பியன் பட்டத்திற்கான இறுதிப் போட்டிகள் நடைபெறுவதால் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆஸ்திரேலியா, ரஷ்யா, நியூசிலாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட 20 நாடுகளைச் சேர்ந்த வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நுங்கம்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டிகளில் இந்தோனேஷியாவின் ஜானிஸ் டிஜன், ஆஸ்திரேலிய வீராங்கனை கிம்பர்லி பெரில் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவின் ஸ்டோம் ஹண்டர், ருமேனியாவின் மோனிகா நிக்குலெஸ்கு இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறினர். மற்றொரு அரையிறுதியில் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவின் ரியா பாட்டியா, ருத்துஜா போஸ்லே ஜோடி இந்தோனேஷிய இணையிடம் தோல்வியை தழுவியதால் வெளியேறினர். இருப்பினும் சென்னையில் சர்வதேச வீராங்கனைகளுடன் இந்திய வீராங்கனைகள் விளையாடியது புதிய உற்சாகத்தை கொடுத்துள்ளதாக தமிழ்நாடு டென்னிஸ் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த டோர்னமெண்ட் நிறைய பிளேயர்ஸ்க்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இது டாப் பிளேயர்ஸ் ஏசியன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் இதில் கம்பீட் பண்ணும்போது அவங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் வரும். அவங்களுக்கும் ரேங்கிங், குளோபல் வேர்ல்ட் ரேங்கிங்கில் அவங்களுக்கு அவங்களோட பாயிண்ட்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் தொடரில் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் இன்றைய இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வெல்லும் வீராங்கனைகள் குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.